மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் ஒரு போர் பதற்றம் மிக தீவிரமாக வெடித்துள்ள சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அதிரடி தலையீடு சர்வதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த தற்காலிக அமைதியை சிதைக்கும் வகையில் ஈரான் நேற்று இஸ்ரேல் மீது சரமாரியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் போடப்பட்ட அந்த பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாகி நிற்பதுடன் இப்பிராந்தியம் மீண்டும் ஒரு முழு அளவிலான போரை நோக்கி திரும்புகிறதா என்ற அச்சத்தை உலக நாடுகளிடையே விதைத்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு மிக முக்கியமான சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். அமெரிக்காவின் ஆக்சியோஸ் ஊடகம் வெளியிட்டுள்ள நம்பகமான தகவலின்படி ஈரானின் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் எவ்வித பதிலடியும் கொடுக்கக்கூடாது என்று ட்ரம்ப் மிக கடுமையான நிபந்தனையை விதித்துள்ளார். நெதன்யாகுவிற்கு தற்போது வேறு வழியில்லை, நான் சொல்வதை கேட்டுதான் ஆக வேண்டும் என்று தனது அதிகாரப்பூர்வமான பாணியில் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர காரணம் ஒளிந்துள்ளது. அமெரிக்க தற்போது ஈரானுடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தை எட்டும் நிலையில் மிகவும் நெருக்கமாக உள்ளது. இத்தகைய சூழலில் இஸ்ரேல் பதிலடி கொடுத்து போரை தீவிரப்படுத்தினால் ட்ரம்ப் மிகுந்த சிரமப்பட்டு தயார் செய்த அந்த மாஸ்டர் பிளான் முற்றிலும் சிதைந்துவிடும் என அமெரிக்க மேலிடம் கருதுகிறது. இதனாலேயே அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நாங்கள் மிக அருகில் உள்ளோம். ஏதேனும் நல்ல மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்றால் தயவு செய்து எவ்வித நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் அமைதி காக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் சமீபத்தில் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் குறித்து ட்ரம்ப் தனது கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ளார். தங்களது அந்த நடவடிக்கை எனக்கு எவ்வித மகிழ்ச்சியும் அளிக்கவில்லை என்று நெதன்யாகுவிடம் நேரடியாகவே ட்ரம்ப் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். மறுபுறம் இஸ்ரேல் ஒருவேளை பதிலடி கொடுக்கலாம் என்ற அச்சத்தில் ஈரான் தனது மேற்கு பகுதி வான்வெளியை முழுமையாக மூடிவிட்டு தயார் நிலையில் உள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் இந்த அதிரடி எச்சரிக்கையை ஏற்று நெதன்யாகு பின்வாங்குவாரா அல்லது ஈரானுக்கு தனது பாணியில் பதிலடி கொடுப்பாரா என்பதை உலகம் தற்போது உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது.